வணக்கம் வீரர்களே, இது உசுறு அப்டேட் எபிசோட் 2. நான் நேற்று ஒழுங்காக தூங்கவே இல்லை. வீட்டுக்கு வந்தது ஒரு 3:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லா டேரா விட்டு முட்டை விட்டேன். அதனால் இன்றைக்கும் ஒர்க் அவுட் கிடையாது. அப்பாவோட லுங்கியை போட்டு தான் தூங்கினேன். எந்திரிக்கிறதுக்கு 7 மணிக்கு எங்கள் அம்மா எழுப்பி விட்டாங்க. தங்கச்சி ஃபங்க்ஷனுக்கு கார்டெலாம் கொடுக்க போகணுன்னு. அதுவும் இல்லாமல் என்னை முட்டை வாங்க அனுப்பிச்சுட்டு காய்கறிலாம் வெட்டிட்டு காலை டிஃபன் என்ன பண்ண சொல்லிட்டாங்க. பெருசாலாம் ஒன்றும் இல்லை, நூடுல்ஸ் பேக்கெட் இருந்தது. நூடுல்ஸ் பேக்கெட்டை வச்சு நூடுல்ஸ் போட சொன்னாங்க. அப்புறம் நம்மளோட கோட்டடான கார்ட்டூன் பென்டனை பார்த்துட்டு இன்றைக்கான காலை உணவை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதான் சொன்னேன்ல, மேகி இப்பி முட்டை இப்பி. அதுக்கப்புறம் நான் இங்கே பாருங்களேன், எங்கள் அம்மாட்ட வீடியோ எடுக்க சொன்னேன், வண்டி ஓட்டுறது எப்படி எடுத்து வச்சுருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கார்டு கொடுக்க போகிற கேப்பில் இந்த ஒளிப்படத்தை கொஞ்சம் கேப்சர் பண்ணேன். நல்லா இருக்குண்ணா சொல்லுங்கோ. அதுக்கப்புறம் சுற்றி ஒரு மரம் இடம் எனக்கு கிடச்சிது. இதையும் நம்ம சுற்றி பார்த்தோம். இதுவும் நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு கரெக்டாக இப்போது காமிச்ச ஒளிப்படத்துக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த இடமும் இருந்துச்சு. அப்படியே போகிற வழியில் எடுத்துட்டேன். எப்படியோ நல்லா இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறதுக்கே காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம் காடு கொடுக்க. இப்போ மணி கிட்டத்தட்ட ஒரு 3 ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, பசிக்குதே சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சாப்பிட்டுட்டேன். அப்புறம் தான் நடுவில் ஐயோ இது எடுக்க பண்ணலையேன்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல் பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டு நம்ம கிரிக்கெட் விளையாடுறதான் பிளானி. அப்படியே ஃபோனெல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தம்பியை பால் போட சொல்லிட்டு நம்ம கிரிக்கெட் பேட் பிடிச்சிட்டு பேட் ஆட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா இவன் பேட்டு மட்டும் தான் பிடிக்கிறான், பவுலிங்கே போட மாட்டேங்கிறான் தானே பார்க்குறீங்க. போடுறத நம்ம வீடியோ எடுக்கிறது கவர் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இன்றைக்கும் நம்ம ஊரில் கபடி போட்டி தொடருது. அதில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்தா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுனே தெரில. சரி நானும் கிளம்பிட்டேன். அம்மா நான் வரலன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துறாங்க கரண்ட்டு கட் ஆனதுக்கப்புறமும். அதுக்கப்புறம் பார்த்தா கரண்ட் வந்துருச்சுட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மேட்ச் இவங்களுக்கு தான் நடந்துச்சு. இவங்க YMCA உண்ணாமலை கடை இவங்க டீம். ஆப்போசிட் டீம் பேர் போச்சு மன்னிச்சுக்கோங்க. 2 டீம்லேயும் ஆடும்போது இவங்க YMCA டீம் தான் ஜெயித்தாங்க. ஃபஸ்ட்டு மேட்ச் பாதியிலே எங்கள் அம்மா எழுப்பி வாடா என்னை கூட்டிகிட்டு போடான்ட்டாங்க. அந்த கேப்பில் நம்ம இரவு உணவையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பி ஜூட் விட்டோம். திருப்பி கபடி போட்டிக்கு தான். போகிற வழியில் பார்த்தா எங்கள் அம்மாவுக்காக ஒரு 5 நிமிஷம் காக்க வேண்டியதாக போச்சு. அதனால தான் இந்த பார்க்குறீங்க, அதில் தான் இந்த சீன் எடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தா இந்த ஒயிட் வித் எல்லோ இருக்காங்களே, இவங்க தான் எங்கள் ஊர் டீமு. இவங்க MMKC. கடைசியில் இந்த மேட்ச்சில் கடைசி வரைக்கும் நல்லா போராடி வந்தாங்க. ஆனால் அட்லாஸ்ட் இவங்க செகண்டு. ஃபஸ்ட்டு ப்ரைஸ் YMCA உண்ணாமலை கடை. எப்படியோ ரெண்டுமே சூப்பரான காம்படிஷன். ஃபஸ்ட்டு ஒன் சைடாக போயிட்டு இருந்த மேட்ச்சை நல்லா டஃப் கொண்டு வந்தாங்க. பட் டைம் சரியில்லை, டைம் கரெக்டாக பத்தலை, அதனால் தோற்றுறாங்க. ஸோ நாளைக்கான ஒளிப்படம் சந்திக்கிறேன். அதரை ட்ரஸ்ட் த கிரைண்ட்.